வணக்கம். ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி சிக்கன் பொடி மாஸ் செய்யலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். அதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் பொடி மாஸ் செய்கிறதுக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் ஏற்கனவே குக்கரில் போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஒரு 3 விசில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருந்தேன். வேக வைக்கும் போது அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வேக வச்சு வச்சுருந்தேன். அந்த வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி உதுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கார்னர் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நான் 2 முட்டையை உடச்சி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த முட்டையில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன்லலாம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சிக்கன், முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். முட்டையும் நான் கொஞ்சம் குக்காகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான சிக்கன் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. முட்டை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கனோட சேர்த்து செஞ்சு கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.